எதிர்த்து நிற்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. இந்த தொகுதியை அவர்தான் விஜய் கட்சியில் இணைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியவர் அவர்தான். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் சரி நம்ம கட்சிக்கு ஒரு வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவர் அணிமாறி திமுகவிலேயே தங்கிவிட்ட காரணத்தினால் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் விஜய். விஜய் திருச்சி கிழக்குக்கு போனால் ரகசியம் இதுதான். மகேஷ் பொய்யாமொழி, இன்னொருவர் யாரு விஜய்க்கு எதிராக திமுக குடும்பத்தினுடைய அன்பை பாசத்தை பெற்ற இனிகோ இருதயராஜ். 2 பேருமே தோல்வி. திமுகவிலிருந்து வன்னியர் வாக்குகளை தூக்கி நிறுத்தியதே வேல்முருகன் தான் இல்லையா? எங்க போனாலும் அதிமுக வன்னியர் கூட்டம் இருக்கு, இங்க ஒரு வன்னியர் கூட்டி பறக்கும். வேல்முருகனை பார்த்தா அத்தனை பேரும் மகிடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு அப்படியே பம்புவோம். இந்த கூட்டம் இப்போ எங்கே போயிடுச்சு? 5% ஓட்டை தமிழ்நாடு முழுக்க வேல்முருகன் பிரித்து எடுத்தால் திமுக படு பாதாளத்துக்கு போயிடும். தமிழகத்தை கட்டி எழுப்பியதே திராவிட கட்சிகள் தானே சார். இப்போ அந்த கட்சிகளே உடையுது அப்படின்னும் போது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது சார்? எதிர்காலம் திரிஷா வீட்டில் போய் நிற்க போகுது. நான் வேதனையோடு பதிவு பண்ணுறேன். சென்ஸ்வுட் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் எல்லாரும் பிரச்சாரத்துக்குள்ள ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் அவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு ரொம்ப பிடித்தமானன்னு நினைக்கிறேன். எல்லாமே அவருடைய கெரியர்லேருந்து எல்லாமே 2 வச்சுருக்காரு. வாழ்க்கை துணை முதல் கொண்டு, குழந்தைகள் முதல் கொண்டு, அவர் தயாரிக்கிற படங்கள் முதல் கொண்டு எல்லாமே. ஸோ 2 தொகுதிகளையுமே அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். திருச்சியிலையும் இங்கே பெரம்பூர்லையும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர். திருச்சி வெற்றி வாய்ப்பு என்பது 100% உறுதி. இப்போ எதிர்த்து நிற்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. இந்த தொகுதியை அவர்தான் விஜய் கட்சியில் இணைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியவர் அவர்தான், இனிகோ இருதயராஜ் தான். என்ன காரணம்னா அங்கே திமுக அமைச்சர் நேரு, மகேஷ் பொய்யாமொழி 2 பேருமே திருச்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள். 2 பேருடைய ஆதரவு இல்லாமல் அங்கே யாருமே வெற்றி பெற முடியாது. ஆனால் இவர் 2 பேரையும் தாண்டி கோபாலபுர குடும்பத்தோடு நெருக்கம். இனிகோ இருதயராஜ் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம். இந்த கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க இனிகோ இருதயராஜ் கருணாநிதிக்கே நெருக்கம். இன்றைக்கி அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஓனர். ஹுண்டாய்க்கு நிலம் வாங்கி கொடுத்ததில் 100 கோடி ரூபாய் லாபம் பெற்ற நபர் இந்த இனிகோ இருதயராஜ். இதெல்லாம் திமுகவால் வந்த லாபம். வருடம் கிறித்துவ விழா ஸ்டாலினை வச்சு, துர்காவை வச்சு பிரம்மாண்டமாக நடத்துவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டான் போஸ்கோ நிறுவனங்களுக்கு அவர் தான் லைசனர். பல ஆயர்களுக்கு, பல தேவாலயங்களுக்கு வரக்கூடிய சட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபர் இந்த இனிகோ இருதயராஜ் தான். இந்த இனிகோ இருதயராஜுக்கு அமைச்சர் நேருவுக்கும் வருகிற ஈகோ, முதலமைச்சருக்கு நான் நெருக்கமானவன், நீ நெருக்கமானவன், இல்லை நான் தான் நெருக்கமானவன். இப்படி இனிகோ இருதயராஜ் என்ன பண்ணுறாரு? நேருவையும் மதிப்பதில்லை, மகேஷ் பொய்யாமொழி மதிப்பதில்லை. அப்போ விஜய்கிட்ட போயிடுறாரு. விஜயிடம் நட்பு வைத்து மீண்டும் எனக்கு இந்த தொகுதியை கொடுங்க. இங்கே கிறித்துவ பிள்ளைமார் சமூகம், நடுத்தட்ட விளிம்பு நிலை மக்கள், இந்த வாக்கு விஜய்க்கு இருக்கு. ஆகையால் நான் உங்கள் கட்சியில் இணைந்து கொள்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டு வாங்குறார்.
இதை தெரிந்து கொண்ட ஸ்டாலினை இல்லை தயவுசெய்து விஜய் பக்கம் போக வேண்டாம், நீங்களே இந்த தொகுதியில் நில்லுங்க, நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு தான் சரி நம்ம கட்சிக்கு ஒரு வேட்பாளர் இனிகோ இறுதியராஜ் அவர் அணிமாறி திமுகவிலேயே தங்கிவிட்ட காரணத்தினால் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் விஜய். விஜய் திருச்சி கிழக்குக்கு போனால் ரகசியம் இதுதான். அங்க எப்படி சார் வெற்றி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்றீங்க? அவர் இனிகோ இறுதியராஜ் இனிகோ இறுதியராஜ் அவரே மறுபடியும் அங்க நிக்கிறதாக தானே ஒரு திட்டமாக இருக்கும். அப்புறம் எப்படி திரும்ப அங்க விஜய் நின்று அவர் ஜெயிக்குவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார்? அப்போ இதுல ரெண்டு விஷயம். திமுக அங்க அவர் நிறுத்தி இருக்கு, ஆனால் திமுக தொண்டர்கள் வாக்களிக்காமல் நேரு செய்து விடுவார். நேர பகைச்சிக்கிட்டு அங்கே யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ திமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான், வேலை செய்ய மாட்டான். ஒன்று திருச்சிக்கு முதலமைச்சரே நேரு தான். ஓகே, ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர், திருச்சிக்கு நேரு தான். அதே போல் மகேஷ் பொய்யாமொழியை எதிர்த்து ஒரு விஜய்னு நாவல்பட்டு விஜய நிறுத்தப்பட்டிருக்கு. அவர் நேரடியாக மகேஷ் பொய்யாமொழி எடுத்து நிற்கிறார். அவருடைய வெற்றியும் உறுதி. நாவல்பட்டு விஜய், இங்கே ஜோசப் விஜய். நாவல்பட்டு விஜய் திருச்சியில், நாவல்பட்டு தொகுதியில், எல்லாம் திருச்சிக்குள்ளே தான். இவர் திருச்சி கிழக்கில். இரண்டு பேருமே திமுக வேட்பாளர். ஒருவர் மகேஷ் பொய்யாமொழி, இன்னொருவர் யார் விஜய்க்கு எதிராக திமுக குடும்பத்தினுடைய அன்பை பாசத்தை பெற்ற இனிகோ இறுதியராஜ். ரெண்டு பேருமே தோல்வி, ரெண்டு பேருமே தோல்வி. இதுதான் விஜயினுடைய வெற்றி. விஜயை பொறுத்த வரைக்கும் விளிம்பு நிலை மக்கள், தலித்து மக்கள், நடுத்தர மக்கள், கிறித்துவ பிள்ளைமார் சமூகம், ஏன்னா அவர் அந்த சமூகம். யார்? விஜய். அப்போ ஜாதி ஓட்டு, மத ரீதியான ஓட்டு, விஜய் ரசிகர்கள் ஓட்டு, தலித்து ஓட்டு எல்லாம் விஜய்வுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது திராவிட இயக்கம் அழிய துவங்குகிற இடமே திருச்சி தான். நேரு அவர்கள் வந்துட்டு திருச்சிக்கு முதல்வர்னே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கூட அவருடைய கோட்டையை தாண்டி அங்க விஜய் வந்து ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் தலித்து வாக்குகள், திருமாவிடம் இருந்த தலித்து வாக்குகள் அத்தனை விஜய் தள்ளிட்டு போயிட்டார். விஜய் தள்ளிட்டார். அப்போ நீங்கள் அண்ணன் திருமா டெல்லியிலேருந்து எங்கே குதிச்சிருக்காரு? நேராக அவர் காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்து ஒரு ரகசியமே அதுதான். ஏன்? தலித்து வாக்கு பூரா விஜய் பறித்து கொண்டு களவாடி கொண்டு போய்விட்டார். தலித் இளைஞர்கள் பூரா நீங்கள் பார்த்தீங்களா பெரம்பூரில்? என்ன காரணம்? ஆமாம், இருமா. அங்கே வந்த இளைஞர்கள் பூரா ஐடியில் தான் வந்தான். இல்லை ஐடி படித்தவனா வந்தான்? இல்லை இல்லை, குண்டாய் கம்பெனி வேலை பார்க்குற தொழிலாளர்களாக வந்தா. யார்? தலித் இளைஞர்கள். பார்த்தீங்களா? இந்த இளைஞர்கள் பூரா இப்போ யார் பின்னாடி இருக்கான்? விஜய் பின்னாடி. எங்கே இருந்தான் அந்த இளைஞர் பூரா? அப்போ திமுகவுக்கே திரும்ப வாக்கு தான் ஜெயிக்க வைக்குது. 3% தலித்து, 4% தலித்து வாக்கு தான். புரியுதா? இதில் எங்கே போய் நேரு காந்தி, நேரு நிறைய காந்தி வச்சிருக்காரு. நேரு நிறையா காந்திகளை மூட்டை மூட்டையாக பெட்டி பெட்டியாக வச்சிருக்காரு. ஆனால் அதுவெல்லாம் இதில் இப்போ எடுபடாது. அதெல்லாம் இப்போ எடுபடாது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டு ஏசி போட்டு வச்சிருக்காரு குளத்தூரில் ஸ்டாலின், பார்த்தீங்களா? பஸ் ஸ்டாண்டில் ஏசி. இப்போ அவர் அங்கே விஜய் வேட்பாளருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு. இப்படி நீங்கள் குளத்தூருக்குள்ள விஜய் வரவே போகவே முடியல. எங்கள் பெரம்பூரில் இருந்து குளத்தூருக்கு போக முடியல. காவல்துறை திருப்பி அனுப்புது. ஏன்? 10,000 பேர் உள்ளே போகிறான். வண்டி, வாகனம், லாரி, பைக்கு, மோட்டார் சைக்கிள்னு 10,000 பேர் உள்ளே போகிறான். தொகுதி டிராஃபிக் ஜாம் ஆகி லாண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு பிரச்சனை. விஜய்க்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு, தம்பி திருப்பி போயிருக்கேன், கரூர் உருவாக்க போகிறாங்க குளத்தூர்லன்னு. கரூரை உருவாக்க. அப்போ 10,000 பேர் ஒரே வீதிக்குள்ள போனால் என்னமா ஆகும்? முட்டிச்சந்துக்குள்ள 10,000 பேர் போனால் எலெக்ஷன் கமிஷன் 18 சொல்லிட்டான், திரும்பி கேன்சல், உனக்கு அனுமதியே இல்லையா, போயா. இப்போ என்ன நிலவரம்னா விஜய் எங்கே போனாலும் சட்ட ஒழுங்கு பாதிக்குது. போக்குவரத்து பாதிக்குது.
அப்போது இது ஒரு வகையான பெராக்கல். டெல்லியிலிருந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் இங்கே இருக்கார். அவர் சுப்ரீம் கோர்ட்டை மூத்த வழக்கறிஞர். அவர் 2 புற ஆளுமைகளை எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே ஆலோசனை சொன்னவர். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டு என்னையா நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு இளைஞன் ஒரு நடிகனுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதான். திமுக அதிமுக காலியாம். ஸ்டாலினுக்கு 10,000 பேர் கூடுறதில்ல, எடப்பாடிக்கு 10,000 பேர் கூடுறதில்ல. இந்த இளைஞர்கிட்ட என்னையா இருக்குது நடிகங்கிட்ட? டிவி திருப்பினா கும்பலாக வரான், கூட்டமாக போகிறான் இளைஞர்கள். வெறிச்சோடு இடத்துல பார்த்தா 1000 சோடி செருப்பு கிடக்குது. கரூர வழக்கு என்னையா நடக்குது தமிழ்நாட்டில்? இப்படி டெல்லி வரைக்கும் பேசப்படுகிற நபராக யார் இருக்கா? விஜய். அப்போ திராவிட இயக்கம் அழிய துவங்குகிறது, அழிந்து கொண்டு இருக்கிறது, செல் அரித்து கொண்டு இருக்கிறது. அப்படித்தான் எடுத்துக்கணும். இந்த ஓட்டெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாரு? எங்கிருந்து எடுக்கிறாரு? திமுக தான் எடுக்கிறாரு. அண்ணன் காட்டுமன்னார் கோயில குதிக்கிறாரு டங்குன்னு. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஏன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த பட்டியலின மக்கள் வந்துட்டு ஏன் விஜய் நோக்கி போகணும்? திருமா மீது இருந்த கூட நம்பிக்கை வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அதாவது திருமா திமுகவுக்கு சொம்பு தூக்குவதை ரசிக்கல. எவ்வளவோ பாதிப்பு திமுகவில் தான் நடக்குது. திமுகவில் இருக்கிற ஆதிக்க சாதிகளால் தான் நடக்குது. இந்த ஆதிக்க சாதிகள் பூராமல் எங்கே ஒளிஞ்சிருக்கான்? திமுக அதிகாரத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கான். அவனை அண்ணன் திரும்ப தூக்கி பிடிப்பதனுடைய விளைவு என்னாச்சு? பட்டியலின வாக்குகள் வந்து வன்னியர் வாக்கு அத்தனை இப்போ அதிமுக போயிடுச்சு. மீதி அண்ணன் வேல்முருகன் உடைச்சி எடுக்கிறார். திமுகவிலிருந்து வன்னியர் வாக்குகளை தூக்கி நிறுத்தியதே வேல்முருகன் தான் இல்லையா? எங்கே போனாலும் அதிமுக வன்னியர் கூட்டம் இருக்கு, இங்கே ஒரு வன்னியர் கூடி பறக்கும். வேல்முருகனை பார்த்தா அத்தனை பேரும் அப்போ மகிடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு அப்படியே பம்புவான். இந்த கூட்டம் இப்போ எங்கே போயிடுச்சு? 5% ஓட்டை தமிழ்நாடு முழுக்க வேல்முருகன் பிரித்து எடுத்தால் திமுக படு பாதாளத்துக்கு போயிடும். தலித் ஓட்டு போச்சு, கிறிஸ்துவர் ஓட்டு போச்சு, அதிருப்தியாளர்கள் வாக்கு திமுகவுக்கு 5% வாக்கு ஏடிஎம்கே போயிடுச்சு. இதெல்லாம் திமுகவினுடைய வாக்கு சேதாரம், செய்கூலி சேதாரம். உங்கள் கணிப்பு பிரகாரம் இப்போ திருச்சியில் வந்துட்டு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா 2ஆம் இடம் 3ஆம் இடம் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? 2வது இடம் அதிமுக, 3வது இடம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது அதிமுக தான், அதில் மாற்றம் இல்லை. அதிமுக தான் வரும். ஆமாம் ஆமாம். 2வது இடம் திமுக வரும், 3வது இடம் விஜய் வருவார். ஓகே, ஏன்னா இங்கே திமுகவில் அவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே கூட்டணி கூட ரொம்ப பலவீனமாக இருக்குது, பாஜக கூட இருக்கிறாங்க, ரொம்ப நெகட்டிவிட்டியாக சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுக பக்கம். நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன், இந்த ரீசனால தான் அதிமுக வரும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? 3 ரீசன் சொல்கிறேன். நியாயமான நீங்களே பார்த்து பெரியார் மாதிரி தான் நான் சொல்லுகிறத சொல்கிறேன். உடைய பகுத்தறிவுக்கு பட்டறிவுக்கு அதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்போடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உன் அறிவை வச்சு அதை பகுத்தாய்ந்து பார். பெரியார் அதான் சொல்லுவார். நான் அதே போல தான் சொல்கிறேன். திமுகவினுடைய கிறித்துவ வாக்குகள் எங்கே போயிடுச்சு? விஜய்கிட்ட. ஆயர்கள், பாதிரிமார்கள், தேவாலயங்கள் எல்லாம் யாருக்கு வேலை செய்கிறாங்க? இப்போ ஜோசப் விஜய்க்கு வேலை செய்கிறாங்க. அப்போது திமுக ஓட்டு தான் சேதாரமாகுது. 1. 2வது அண்ணன் திருமா வாக்கு திமுகவை தான் தாங்கி பிடித்தது. அதுலேயும் சரிவு. அது சரி. இன்னைக்கு விஜய்க்கு வருகிற தலித் இளைஞர்கள் பூரா எங்கிருந்து வர்றான்? சிறுத்தையிலேருந்து திமுக போக வேண்டியதை அவர் எடுக்கிறார். அது ஒரு 3%, இது ஒரு 6% போச்சு. வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை. திமுகவில் ஒரு வன்னியர் தலைவர் கூட கிடையாது தான். ராமதாஸ் இல்லை, அன்புமணி இல்லை, வேல்முருகன் கூட்டணி பிரித்து உடச்சி வந்துட்டாரா? அவர் வன்னியராக பார்க்க ஒரு தமிழ் தேசிய தலைவன். அத்தனை பேருக்கும் இப்போ அவரும் உடைச்சிட்டு வந்துட்டார். அப்போது 3% வன்னியர் வாக்கு எங்கே இல்லை, அப்படியே திமுக பக்கம் போயிடுச்சு. அப்போது 9% போயிடுச்சு. வருஷம் 1% பேர் ஆளுங்கட்சி, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிருப்தியாக வந்துடுவோம். 5 வருஷம் 5% ஆளு. போன தேர்தலில் திமுக, அதிமுக, பிஜேபி இருந்த 3% தான் ஜெயிச்சுது. இப்போ
அதிருப்தி வாக்கு 5% வந்துருச்சு. வருஷம் 1% வருவாம்மா. ஓகே. 5.5 கோடி பேரில் 5 லட்சம் பேர் வருவான். இந்த 5 வருஷத்தில் 25 லட்சம் பேர் வந்துட்டான். ஓகே. இந்த 25 லட்சம் எங்கே போவான்? நீங்கள் பாதி விஜய்க்கு போவான், பாதி அதிமுக போவான். அப்போ திமுக வாக்கு எவ்வளோ உடைச்சி எரிஞ்சிருக்கு. இந்த கணக்கு 3% தூக்கி பிடிச்சது. இப்போ அது 15% சேதாரமாகி போச்சு. திமுக ஜெயிக்குமா? கண்டிப்பாக ஜெயிக்காது. ரெண்டாவது விஜய், நீங்கள் 25% நிரந்தர வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சி திமுக, அதிமுக. இந்த 25%க்கு மேலே 10% சேர்ந்தா எதுக்கு? நாற்காலிக்கு போயிடலாம். இப்போ அந்த 10% விஜய் உடைச்சி எடுத்துட்டான். உடைத்து எடுத்த பிறகு திமுக, அதிமுக இரண்டுமே தொங்கு சட்டசபைக்கான சூழல் உருவாகுது. நேற்று பாண்டிச்சேரிக்கு வந்த ராம்விலாஸ் அத்வாலே பாஜகவுடைய மத்திய அமைச்சர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை தான், விஜய் எங்களுக்கு ஆதரிப்பார், இப்போவே முடிவு பண்ணிட்டு போட்டார். அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் கணிப்பை டெல்லி கணிக்கிறான். டெல்லி உள்துறை கணிக்குது, உளவுத்துறை கணிக்குது, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு கணிக்குது. இதெல்லாம் அறிவு உள்ள கூட்டம். அது ஆர்எஸ்எஸ் கூட்டம், பார்ப்பன கூட்டம், புத்திசாலி கூட்டம். 50 வருடங்களுக்கு முன்பே வர்றத 50 வருஷத்துக்கு பின்னாடி கணக்கு போடுற கூட்டம் அது. முடிஞ்சதுடா திராவிட இயக்கம், சந்தோஷமாக இருக்கான். திராவிட இயக்கம் முடிந்தது. விஜய் உடைச்சி எடுத்துட்டான். விஜயுடைய வாக்கு அத்தனை யாருடைய வாக்கு? திராவிட இயக்கத்தினுடைய வாக்கு. கம்யூனிஸ்ட் வாக்கா? இல்லை. காங்கிரஸ் வாக்கா? அதெல்லாம் காலாவதி எத்தனை வருஷம் ஆகி போச்சு. திமுக, அதிமுக ரெண்டு திராவிட இயக்கம் தாமா. தமிழகத்தை கட்டி எழுப்பியதே திராவிட கட்சிகள் தானே சார். இப்போ அந்த கட்சிகளே உடையுது அப்படின்னும் போது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது சார்? எதிர்காலம் திரிஷா வீட்டில் போய் நிற்க போகுது. நான் வேதனையோடு பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக விஜயுடைய வளர்ச்சி எங்கிருந்து ஓட்ட எடுக்கிறார் அவரு? கண்டிப்பாக திராவிட கட்சி. அப்போ பெரியார் எங்கே? பெரியாரை சொல்லிக் கொடுக்காதனால தான் இந்த விளைவு. கண்டிப்பாக பெரியாரை சொல்லிக் கொடுக்காம நீங்கள் சினிமாவுக்குள்ள அண்ணா அரசியல் கொண்டு வந்தார். இப்போ அரசியலே சினிமாவாக மாறி போச்சு, சினிமாவே அரசியலாக மாறி போச்சு. எல்லாம் இப்போ கோடம்பாக்கத்தில் போய் சினிமா தேட்டரில் எங்கடா முதலமைச்சர் அங்கே தேடுறான். கக்கன் எங்கே, காமராஜ் எங்கே, பெரியார் எங்கே, ஜீவா எங்கே, அதெல்லாம் போய் இப்போ எங்கே தேடுறான்? யாரா? அஜித்தா? தலை தலை எம்ஜிஆர் தேடிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னேன். எம்ஜிஆர் தேடிக்கிட்டு இல்லை, எம்ஜிஆர் தேடலை. எம்ஜிஆர் தேடினா அது ஆரோக்கியமான அரசியல். எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டம் இருட்டாக கிடக்கு, லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. பல லட்சம் கோடிலாம் திருடல். கொடநாடு இல்லை அவர்கிட்ட, ரெட் ஜெயிண்ட் இல்லை, சன் பிக்சர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் பாவம் சம்பாதிச்சது பூரா மக்களுக்கு, ஏழை எளியவனுக்கு, கண் தெரியாத ஒரு பள்ளி, காது கேட்காத ஒரு பள்ளி, நடக்க முடியாத எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற தலைவர்கள் பூரா பல கோடி சொத்துக்கள், பல ஆயிரம் கோடி. கொடநாடு, பழநாடு, கொடநாடு, ஆந்திரா, பஞ்சாரா ஹில்ஸ், மன்னார்குடி, இது மிடாஸ் கோல்டு, சாராய ஆலை, இப்படிலாம் எம்ஜிஆருக்கு இல்லையே, வச்சுருந்தாரா? இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? ஒரு துரும்ப போட முடியுமா? அப்போது இந்த இயக்கங்கள் 642 கோடி ரூபாய்க்கு கணக்கு அமைச்சிருக்காரு. யார்? விஜய். பொண்டாட்டி கடன் கொடுத்தேன், பிள்ளை கடன் கொடுத்தேன், எப்படி சீனு, அப்பனை கடன் கொடுத்தேன், ஆத்தாளை கடன் கொடுத்தேன், கார் டிரைவர் கொடுத்தேன், சமயக்காரன் கொடுத்தேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், இந்த அரசியல் களம் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகும். சட்டசபைக்குள்ள விஜய் போனால் எப்படி இருக்கும்? விஜய் போனால் ஒரு விஜயகாந்த் போனதை போல சட்டசபை ஒரு பெரிய அறிவார்ந்த சபையாக இருக்குமா, அல்லது அது திரைப்பட கொட்டகையை போல இருக்குமா என்பதை தேர்தல் முடிவுகளும் வரப்போகிற காலங்களும் தான் பதில் சொல்லும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சார கூட்டங்களில் வந்துட்டு பாட்டில் வந்து வீசப்பட்டதாக ஆதவர்ஜனா வந்துட்டு பெரிய புகார் அளிச்சிருந்தார். இதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்ப்பை காட்டியே வந்துட்டு ஜெயிச்சிடலாம், அதை ஒன்று மட்டுமே கையில் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? 2 சமூக விரோதி மோதிக்கிட்டான்.
ரெண்டு இது பழி திமுக மீது போடுவது என்பது யதார்த்தத்துக்கு ஒவ்வாது. திமுக 2 சமூக விரோதிகளை நம்பியா கட்சி நடத்துது? ஸ்டாலின் 2 சோழா பாட்டை கொடுத்து அட்ரா அப்படின்னு சொல்லியா? அது அல்ல. நீங்கள் ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பாளர். இந்த அரசியலை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தினால் தனக்கு வாக்கு வரும்னு நினைக்கிறார். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆதவ அர்ஜுனாவை எதிர்த்து நிற்கிறாருல்ல அண்ணா நகர் கார்த்தியும் ஆதவ அர்ஜுனாவும் நெருங்கிய நண்பர்கள். இந்த ரகசியம் யாருக்கு தெரியாது நினைக்கிறாங்க. 2 பேரும் இன்னொரு நண்பர் நான் சொல்கிறேன், அவர் சபரீசன். 2 பேரும் 5 லட்சம் கோடி சொத்துக்காரர்களுக்கு குடும்பத்தை சார்ந்த மருமக்கள். நீங்கள் மார்ட்டினுடைய மருமகன் யாரு? மார்ட்டினுடைய சொத்து எவ்வளவு? 5 லட்சம் கோடி. சபரீஷ் யாருடைய மருமகன்? ஸ்டாலின். அவருக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு? அறக்கட்டளை 5 லட்சம் கோடி. அதே போல அண்ணா நகர் கார்த்திக்கு மோகன் எம்எல்ஏ உடைய மகன் கார்த்தி ரெட் பிரிக்ஸ் வில்லா 40,000 கோடி ப்ராஜெக்ட். எவ்வளவு? 40,000. ஏர்போர்ட்லேயே தூக்கி பாரனூருக்கு மாற்றிட்டார். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே 200 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை பூரா ஆட்டையை போட்டு காமராஜர் ரவுடியை வச்சு அரசு வாய்க்கால் மேலே பாலத்தை கட்டி அதில் வில்லா கட்டி வைக்க போகிறார். எவ்வளோ ப்ராஜெக்டு? 40,000 கோடி. இந்த 3 பேரும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்து பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் தான் இப்போ மோதிக்குது. எதுக்கு? அதிகாரத்துக்கு. 3 பேரும் டீ சாப்பிட்றதுக்கு சிங்கப்பூர் போவாங்க. நம்ம டீ சாப்பிடணும்னா தெருக்கடைக்கு போவோம். இந்த 3 குடும்பத்து பெண்களும் லண்டனுக்கு போவாங்க ஷாப்பிங் போகிறதுக்கு. நம்ம குடும்பத்து பெண்களெல்லாம் ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு போவாங்க, விலை கம்மியாக கிடைக்குமா. அப்போது இவர்கள் தான், இந்த களம்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, இந்த பக்கம் சபரீசன் பெண் நிறுவனம் 234 வேட்பாளர், அவர் தான் அத்தனையும் டிக் பண்ணுறார். இந்த பக்கம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி 40,000 கோடி வச்சிருக்கிற வெள்ளிவாக்கம் வேட்பாளர் அண்ணா நகர் மோகன் மகன் கார்த்தி. இவர்கள் சித்து விளையாட்டு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமா? சோடா பாட்டு அடிச்சிட்டான் ஒத்தை வர்றையா? என்ன குஸ்தியா? என்ன குங்ஃபுவா? இல்லை ஏதாவது பாக்ஸிங்கா? யாரை ஏமாத்துற? யார் மீதாவது பழியை போட்டு அதை அரசியல் வாக்காக மாற்றுவதற்கான நீங்கள் ஒரு கூத்தை நான் சொல்லட்டுமா? எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டு விட்டார் 67. என்னதில் போஸ்ட் அடிச்சு விட்டாங்க? காங்கிரஸ்காரன் சுட்டு விட்டான். காங்கிரஸ்கார எம்ஜிஆர் சுட்டானுயா. அப்போ இந்த மாதிரி சமூக வலைதளம் மீடியா கிடியாட்டி ஒன்றும் கிடையாது. பாவி பய எம்ஜிஆரை காங்கிரஸ்கார குத்துறார உதயசூரியனுக்கு என்னாச்சு? காங்கிரஸுக்கு எம்ஆர் ராதாவுக்கு சம்மந்தமே இல்லை. காமராஜா சுட்டார். தங்கமான மனுஷன் கக்க எல்லாம் டெபாசிட்டே போச்சு. இப்போ அதே போல் சீன் தான். காமராஜை ஒழிச்சானுவ, கக்கனை ஒழிச்சானுங்க, ஜீவாவை ஒழிச்சானுங்க. இந்த பயலுவ திமுக பயலுவ அதே போல் தான். எம்ஜிஆரை சுட்டது காங்கிரஸ்காரன் தமிழ்நாடு முழுக்க வால் போஸ்டர் பார்த்துட்டு போனான். இப்போ அதே போல் திமுகவுக்கு நீ எதை விதைத்தாயோ அதுதான் விளையும். இப்போ உன்ன ஒருத்தன் வந்துட்டான், சோடா பாட்டு அடிச்சா திமுக ஓட்டு போடாத. அப்போ ஏடா திமுக காரன் பாரு நல்ல பசங்க, விஜய் பசங்க சோடா பாட்டு அடிக்கிறானுங்களா, போடா குத்துறா. எதுக்கு? விசிலுக்கு முடிஞ்சா திமுக கதை. இப்படி தான் தமிழ்நாட்டு அரசியல். ஸோ தமிழ்நாட்டு தேர்தல் காலத்தை ரொம்ப யதார்த்தமாக எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.